பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கான வெற்றி கிடைக்குது இல்லையா? அந்த வெற்றியை நம்ம ருசிக்கும் போது தான் இதுதான் கரெக்ட் போல இருக்கு, அப்போ நம்ம இன்னும் இதை நிறைய தடவை செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி தான் நம்ம வியானா. ஸோ வியானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார் அந்த பையன் அந்த டாஸ்கில் வந்து அவங்க ஒருத்தங்க தான் மற்றவங்கள மாதிரி ரொம்ப ஒரு சேஃப் பிளே இல்லாமல் பர்ஃபெக்டாக விளையாண்டாங்க. அண்ட் அதுக்கு அவங்க கிட்ட பிக் பாஸ் கிட்ட இருந்து அப்போவே அப்ரிஷியேஷன் கிடைச்சிது. அண்ட் இன்னைக்கும் சேதுனா அவங்கள பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காராம். மற்றவங்க எல்லாரும் ஒரு சேஃப் பிளே ஆடும்போது வியானா நீங்கள் தான் ட்ரூவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தலைவி இதுக்கு மேலே அவங்க ஆட்டத்தை இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எடுத்தது ஒரு பெரிய டெசிஷன். அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் பாரு திவாகர் இப்படின்ற ஒரு டேக் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அதான் ரொம்ப சேஃப். மற்றவங்க பேரை சொன்னால் பிரச்சனை வரும். இவங்க ரெண்டு பேரும் நமக்கு வாய்த்த அடிமைகள்னு சொல்லி எல்லாரும் அவங்க பேரை சொல்லும்போது இவங்க ஒரு மெஜாரிட்டி கேங்கை எதிர்த்து கிடையாது. அந்த பந்தய குதிரை மேலே ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது வினோத் அண்ணாவும் அன்பு கேங்கும் தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வியானாக்கும் தெரியும் நம்ம ஒரு பெரிய கேங்கை அப்போஸ் பண்ணுறோம். அந்த கேங் நினச்சாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிறனால ஓட்டிங் தான் போகிறாங்க. ஓட்டிங் போகும்போது அவங்களுக்கு ஃபேவரான பர்சன் தான் ஓட் பண்ணுறாங்க. இப்போ எஃப்ஜியோட ஸ்டோரியெல்லாம் மரண முக்க, ஆனால் கனியால் எஃப்ஜேவை விட்டே கொடுக்க முடியல. எஃப்ஜியோட ஸ்டோரி போரிங் இல்லைன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டியான அந்த கேங் ஓட்டிங் எடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. நாமினேஷன் கொண்டு வராமல் அவங்க எவிக்ஷனுக்கே கொண்டு வராமல் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த கேங் கிட்ட நம்மளும் வந்துட்டு ஓகே, இப்போ விக்ரம்லாம் எல்லாத்துக்கும் சரின்னு போகிறாரு. அந்த மாதிரி போனால் வியானாவும் வந்துட்டு அந்த கேங்க்கு எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், எவிக்ஷனில் அவங்க வரவே மாட்டாங்க. இதெல்லாம் தெரியும். ஆனால் வேண்டாம், அவங்க பார்வையில் இதெல்லாம் தப்பாக பட்டுச்சோ அதை வியானா போல்டாக எடுத்து வச்சாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பிக் பாஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் கிடைக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செஞ்சது கரெக்ட் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு சேதுனா அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். ஏன்னா வீட்டில் நீங்கள் யாருமே வந்து ட்ரூவாக இல்லை, எல்லாரும் ஒரு சேஃப் பிளே ஆடுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஈஸி டார்கெட் அப்படின்றதுக்காக அவங்க பேரை சொல்லி எஸ்கேப் ஆகுறீங்களே, எப்போ அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுவீங்க? வியானா மட்டும் விளையாண்டா போதுமா அப்படின்ற மாதிரி வியானாக்கு பெரிய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு தகுதியான பாராட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா வியானா இதுக்கு மேலேயும் அவங்க இப்போவும் வந்து அவங்க அழகான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மேலே இன்னும் போல்டாக எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்குது. தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணுறாங்கன்னு போல்டாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சாலே வெளியே ரீச் கிடைக்கும் அப்படின்றது வியானாக்கு மட்டும் இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சு அது சுபிக்ஷாவாகட்டும் இல்லை விக்ரம் ஆகட்டும் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக ஆகி விளையாண்டாலே நல்லா இருக்கும். பட் ஒரு சிலர்லாம் என்னதான் சேதுனா சொன்னாலும் அவங்களெலாம் திருத்த முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம், ஒரு கேங்கை எதிர்த்தா நமக்கு என்ன ஆகுமோ, அவங்க ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்காங்களேன்ற பயம் இருக்கும். பட் வியானாக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். வியானா இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க எடுத்து வைக்கணும். அது ஒன்று தான் மைனஸ் நான் பார்க்குறேன் வியானாட்ட. வியானா பிரச்சனை வரும்போது பேசுகிறாங்க, அப்புறம் அமைதியாயிடுறாங்க. பட் இன்னும் வியானா ஒரு ஸ்ட்ராங்காக விக்ரஸாக அவங்க வெளியே வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வியானாக்கு இந்த கிடைச்ச பாராட்டுகள் பார்த்து. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் வியானாவோட பிஆர், வியானாக்கு சும்மா சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க ஒரு விஷத்தன்மை. என்ன விஷத்தன்மை எனக்கு சீரியஸாகவே புரியலைங்க. அந்த பொண்ணு 18+ கண்டென்ட் எங்கேயுமே பண்ணலை, லவ் ட்ராக் எதுவுமே எடுக்கல. லவ் ட்ராக் அப்படின்னா நீங்கள் இந்த காஜி கப்பல் விடுங்க, அவங்க எப்படினாலும் மக்களுக்கு பிடிக்காது. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி உள்ள நடிச்சா அது நம்மளோட கவின் லாஸ்லியாவோட லவ்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரோட லவ் பற்றி பேசாத பர்சனே கிடையாது. உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஹிட் கொடுத்துச்சு. வியானா நினச்சா ஒரு ட்ரூ லவ் பண்ணுற மாதிரி வேறு யார்கிட்டயே லவ் பண்ணி அப்படி ஒரு கண்டென்ட் வச்சு கூட அவங்க ட்ராவல் பண்ணலாம். ஒரு பக்கம் போல்டாக பேசிட்டு இன்னொரு பக்கம் இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தாலே அவங்க சாலிடாக 80 days அவங்களால கிராஸ் பண்ண முடியும். பட் வியானா அது வேணான்னு நினைக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஸோ இந்த லவ் கண்டென்ட் வேணாம், எல்லாருக்கிட்டையும் அண்ணா அப்படின்ற ஒரு இதாகட்டும். வீட்டில் இருக்க பசங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. டாஸ்க்குன்னு வந்தால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுக்குறாங்க. தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட் பேசுறது கிடையாது. அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சரி இல்லை அவங்க கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சரி வாய்ஸ் அவுட் பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் இந்த வாரம் அவங்க குக்கிங்கில் இருந்தாங்க. அண்ட் குக்கிங்கில் அவங்க அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இருக்கிறத வச்சு எவ்வளோ டேஸ்டியராக எல்லாருக்கும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஈக்குவலாக எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. வித் ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்க கிட்ட பருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன போடலாம், மூங் தால் போடலாமா இல்லை பச்சைப்பயிறு போடலாமா, ஸோ இருக்கிறத வச்சு எவ்வளோலாம் பண்ண முடியுன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக கிச்சனை எடுத்துகிட்டு போனாங்க வியானா. வேறு அந்த பொண்ணு என்ன விஷத்தன்மை பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. வினோத் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, என்னமோ எடுத்தாங்க சாப்பிட்டாங்க எச்சி பண்ணாங்க உள்ளே போட்டாங்க, அது வினோத்தோட தப்பு. வினோத் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவங்க பேரை சொல்லிட்டாங்கன்றக்காக. அந்த வீடியோ நான் பல தடவை பார்த்துட்டேன். வியானா கரண்டிலேருந்து அந்த சேமியா என்னமோ பண்ணாங்க இல்லையா, அதை தூக்கி பிளேட்டில் போட்டு கொடுத்தாங்க சுபிக்ஷாக்கு. அதுக்கப்புறமா அந்த கரண்டியில் இருக்கிற எக்ஸஸை தள்ளி விட்டுட்டு அதை தான் மீதி இருந்ததை தான் கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணாங்களே தவிர இவர் சொல்கிற மாதிரி உள்ளேருந்து எடுக்கிறது, கை போடுறது, எச்சி பண்ணுறது எல்லாம் பண்ணவே இல்லை. அண்ட் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு என்னன்னு தெரியல, திடீர் வினோத் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
அதுவும் சோஷியல் மீடியாவில் வினோத்தை சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் போகுது சில சேனலுக்குலாம், அதெல்லாம் நானும் பார்த்தேன். பட் அப்படி ஒரு வியூஸ் எனக்கு தேவை கிடையாது. ஒருத்தவ உண்மையாக இருந்தால் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கலாம். வினோத்தெல்லாம் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவன் எத்தனை தடவை ரம்யாவை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த வீட்டில்னு. அண்ட் அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று ரம்யாவை போய் கட்டி பிடிச்சிக்குவான், இல்லைனா திவாகரை போய் புள்ளி பண்ணுவான். அண்ட் மற்றவங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பம்புவான். இல்லைம்மா நான் அப்படி சொல்லலாமா, நான் இப்படி சொல்லலாமா அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி பேசுவான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி சப்போர்ட் பண்ணி வியூஸ் வாங்க வேண்டாம். நான் உண்மையாகவே வியானாவை பிடிச்சி தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நீங்கள் பிஆரா, நான் பிஆர் கிடையாது. அண்ட் ட்ரூவாக நீங்கள் ஒரு சிலர் கேட்டீங்க நீங்கள் பிஆர் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இந்த விஷயத்தன்மையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். வியானா கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸாக நான் பார்க்குறது அவங்க பார்வதி அப்போஸ் பண்ண மாட்டாங்க. திவாகர் கிட்ட சொல்லி புரிய வைப்பாங்க. திவாகர் ஏன்னா அந்த வீட்டில் எல்லாரும் திவாகரை டார்கெட் பண்ணும்போது அண்ணன் நீங்கள் இது பண்ணுறது தப்புன்னு அப்படின்ற மாதிரி பொறுமையாக சொல்லி புரிய வைப்பாங்க. அண்ட் பார்வதி கிட்ட அவங்க இது வரைக்கும் அப்போஸ் பண்ணதே கிடையாது. அது ஒன்று தான் நான் பார்க்குற மைனஸ். ஏன்னா பார்வதியோட குட் புக்ஸில் வியானா இருக்காங்க. ஸோ அதை வியானா வந்து கெடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. பார்வதி கிட்ட மட்டும்தான் அவங்க வந்து ஓகே ஒரு மாதிரி சாஃப்டாக மூவ் ஆகுறாங்க. பட் அப்பவும் பார்வதி தப்பு பண்ணால் தப்புன்னு அப்போஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ எப்படி அன்பு கேங்கையும் சரி வினோத்தையும் சரி ஆனால் நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்க, ஒரு பந்தய குதிரை மேலே ஏறி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க தப்பாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஈவன் பார்வதி கிட்டேயும் சொன்னாங்க. அந்த கியூசி பார்வதி அண்ட் திவாகர் கியூசி பண்ணாங்க. அண்ட் சுபிக்ஷா வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல இல்லையா, அப்போ பார்வதி போய் வியானா கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. அவள் பாத்தியா, அவள் எப்படிப்பட்ட ஆள் பாத்தியா, எனக்கு தரல அப்படின்னு. அந்த நேரம் வியானா உட்காந்து ஆமா சாமி போட்டு ஆமா பாரு நீங்கள் சொன்ன கரெக்டு தான் பாரு அப்படின்லாம் சொல்லலை. பாரு அது யாராக இருந்தாலுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கியூசின்றவங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, ஒரு வேலையுமே பார்க்கலையே, உங்களுக்கு எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க? அது சுபிக்ஷா கிடையாது. அந்த இடத்துல நானாக இருந்தாலும் சரி இல்லை ரம்யாவாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்களாக இருந்தால் கூட ஒன்றுமே செய்யாத கியூசிக்கு ஏன் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி வரும். கியூசிக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அண்ட் பார்வதி அப்பவும் ஒத்துக்க மாட்டுறாங்க. இல்லை நான்லாம் வந்துட்டு சொன்ன வாக்கு காப்பாற்றுக்காக கொடுத்துருப்பேன் அப்படின் போது இவங்க சொல்லிட்டாங்க வியானா நீ சுபிக்ஷாவை தப்பு சொல்லாதீங்க, சுபிக்ஷா பண்ணது தான் கரெக்டு, அவள் எனக்கு கொடுத்தான்றக்காக நான் சொல்லலை, ஆனால் கியூசிக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ஆல்ரெடி எல்லாரும் பேசினதான். ஒரு வேலையுமே பார்க்காத கியூசிக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி மேலே தப்பு இருந்தாலும் அதை வியானா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணை என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னே தெரியலையே. மற்றவங்க எல்லாரும் ஆமாம் நம்ம ஆட்டு மந்த மாதிரி ஒரே பக்கம் போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அட்லீஸ்ட் அவங்க பண்ணுற தப்பையாவது சொல்கிறாங்களே. அந்த போல்ட்னஸை விட வேறு யார் அந்த வீட்டில் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் யாராவது இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்றதை சொல்லுங்கள், டீட்டெயிலாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியானா தி பெஸ்ட், இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் பெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க்கை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கும் பயப்படாமல் ஜென்யூனாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க பசங்க கிட்ட ரொம்ப அழகாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன், அதுவும் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்வையில் எதெல்லாம் தப்பாக படுதோ அதை கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்வா இருந்தாலும் சரி திவாகராக இருந்தாலும் சரி, அவங்க திவாகருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க திவாகருக்கு வெளியே ஃபேம் இருக்குது அதனால இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக கிடையாது. திவாகருக்கு வெளியே ஒரு நெகட்டிவ் ஃபேம் தான் இருக்குது. அந்த ஆள் ஒரு ஜாதி வெறியன், அவனுக்கு நடிப்பே தெரில, கிறுக்க, ஆனால் நடிப்பா இருக்கன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆளுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேம் தான் இருக்குது. அந்த ஃபேம் வச்சுலாம் ஓட் வருன்றதெல்லாம் அது ஓட்டே வராது ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு கேல்குலேஷன்லாம் கிடையாது. அவங்க பார்வையில் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒருத்தனை புள்ளி பண்ணுறாங்க. திவாகர் ஒரு தரம் தகுதி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார், தராதரம் தகுதின்னு பேசுகிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யார் இருக்காங்க? கம்ருதீன் வினோத் வேணும்னே போய் அவரை ட்ரிகர் பண்ணுவாங்க, ரம்யா வேர்ட்ஸ் விடுவாங்க, அப்போ அந்த லூசு பையனும் சேர்ந்து கத்துறான். ஸோ இவங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். வியானாவும் அதே மாதிரி பார்த்து தான் உங்களை அவங்க வெறுப்பேற்றி பேச வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணா, வேர்ட்ஸ் விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சப்போர்ட்டில் அவருக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வியானா அவங்களோட கேமை சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ தலைவி நீங்கள் மாஸாக போயிட்டுருக்கீங்க. ஸோ இதே ட்ராக்லாம் இன்னும் ஃபயராக போனீங்க அப்படின்னா கேம் வேறு லெவலில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.